ஹலோ வணக்கம் அனைவருக்கும் ஃபார் டே நம்பர் 7 ஆஃப் தி ஷார்ட்ஸ் ஒகேப்ஸ். சரியா? 10 நிமிஷத்தில் 10 ஒகேப்ஸ் படிக்க போகிறோம். நாளைக்கு இதுக்கான ரிவிஷன் இருக்கும். ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவாமல் ஸ்டெடியாக, லாயலாக, ஃபெய்த்ஃபுல்லாக. ஸ்டெடியானா அன்சேஞ்சிங். சரிங்களா? ஸோ ஒரு கொள்கைக்கோ ஒரு குரூப்புக்கோ இல்லை ஒரு நபருக்கோ விசுவாசமாக இருக்கிறது ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க விட்டுட்டு போகலை அப்படின்னாலும் ஸ்டெட் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். டிஸ்பைட் மெனி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஷீ ரிமைன்ஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் இன் ஹர் கேர் ஃபார் ஹிம். ஸோ ஸ்டெட் ஃபாஸ்ட் இஸ் லாயல் ஆர் ஃபெய்த்ஃபுல். ஆப்டுரேட் நெகட்டிவ் வார்த்தை. சரியா? நெகட்டிவ் வார்த்தை. இந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சாலும், தப்புன்னு மற்றவங்க சொன்னாலும், தப்புன்னு தெரிஞ்சா இல்லை, தப்புன்னு மற்றவங்க சொன்னால் கூட மாற்ற மாட்டாங்க. ஸோ விடாபிடியா, ஸ்டபர்னுங்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தைனா அதை விட 4-5 மடங்கு ஸ்ட்ராங்கான வார்த்தை ஆப்டுரேட். ஸ்ட்ராங்லி ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியனை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஆப்டுரேட். சரியா? அடுத்தது கிராண்டியோஸ். அப்படியே பெருசாக தெரியுது, ஆக்சுவலாக பெருசு கிடையாது. கிராண்டியோஸ் இஸ் நெகட்டிவ் வேர்டு. கிராண்டுனா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ். பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. கிராண்டியோஸ்னா பிரம்மாண்டமா தெரியுது, பயங்கரமா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னு என்ன அர்த்தம்? பயங்கரமா தெரியுது, ஆனா உண்மையிலே பயங்கரமா இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த வார்த்தை தான் கிராண்டியோஸ். கிராண்டுனா பாசிட்டிவ் வார்த்தை. கிராண்டுனா பெருசு, பயங்கரமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, அது கிராண்ட். கிராண்டியோஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் எக்ஸாஜரேட்டட். நல்லா பெருசா பிரம்மாண்டமா தூக்கி உயர்த்தி சொல்றாங்க, ஆனா அது உண்மையானு தெரியாது. பெருசா சொல்றாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோன்னு என்ன அர்த்தம்? பெருசாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும் பெருசாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிராண்ட். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அது கிராண்டியோஸ். ஸோ இட் இஸ் எக்ஸாஜரேட்டட், மிகைப்படுத்தி சொல்கிறது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் மீனிங்கில் சொல்லுவாங்க. என்ன பயங்கரமாக பண்ணுற மாதிரி தெரியுது, ஸோ பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கிராண்டியோஸ். சரியா? ஸோ பார்க்க பிரம்மாண்டம் மாதிரி தெரியக்கூடியது கிராண்டியோஸ். பெலபோர் இஸ் 2 மீனிங்ஸ். ஒரு மீனிங் இப்போதைக்கு படிக்க போகிறோம். சரியா? பெலபோர்னா சண்டை போடுறது. சரியா? சின்ன சின்ன டீட்டெயிலாம் பார்த்து பெருசா, அதாவது ஒரு சண்டையை ஆரம்பிச்சோமா, சண்டை போட்டோமா, முடிச்சோமான்னு இல்லாமல் சின்ன சின்ன டீட்டெயிலுக்கும் லென்த்தியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா இட் இஸ் கால்ட் பெலபோர். சரியா? பெலபோர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, லென்த்தியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரே சண்டையை முடிக்காம எக்ஸசிவ் டீட்டெயில்ஸ் போய்கிட்டே இருக்காங்க. பெலபோர். கைமெரா இஸ் அன் இல்யூஷன். கைமெரா அப்படின்னா ஒரு ஒரு கனவு கோட்டை, அதுதான் கைமெரா. கைமெரா ஆக்சுவலாக என்னதுன்னா ஒரு கிரீக் மித்தாலஜியில் இது ஒரு அனிமல். இந்த அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் உருவம் கொண்டு, தலை சிங்கத்துடைய தலை இருக்கும், உடம்பு கோட்டுடைய, அதாவது அந்த லோவர் போர்ஷன் கால் கோட்டுடைய கால் இருக்கும், உடம்பு ஒரு உமன் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு இமேஜினேஷன். சரியா? அது ஒரு இல்யூஷன். அதான் கைமேரா அப்படிங்கிறது. சைமேரால கைமேரா. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி நம்ம நாட்டில் ஒரு கைமேரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் ஒரு இல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்டெட்ஃபாஸ்ட், அசையாமல் அப்படியே லாயலாக, ஃபெய்த்ஃபுல்லாக, ஸ்டெடியாக இருக்குது. ஸ்டெடிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க. ஆப்டுரேட் அப்படின்னு எடுத்தோம். ஸ்டப்பர்னாக இருக்கிறாங்க, ஒப்பீனியனை மாற்றாமல் ஸ்டப்பர்னாக இருக்கிறது ஆப்டுரேட். கிராண்டியோஸ் பிரம்மாண்டமாக தெரிகிறது. பெலபோர் சின்ன சின்ன டீட்டெயில்ஸு. சரிங்களா? சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் சண்டை போடுறது பெலபோர். கைமெரா இஸ் அன் இல்யூஷன். அடுத்து கண்டேஜியஸ் கிடையாது. கண்டேஜியஸ்னா இட் கேன் ஸ்ப்ரெட். சரிங்களா? கண்டேஜியஸ்னா சம்திங் தட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஏர். சம்திங் தட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஏர். டிசீசஸை கண்டேஜியஸ் டிசீசஸ்ன்பாங்க. தும்மல் எடுக்கிறது, ஸ்னீசிங், கோல்டு, இதெல்லாம் கண்டேஜியஸ் டிசீசஸ். கோவிடுடைய பெரிய பிரச்சனை இட் வாஸ் கண்டேஜியஸ். ஏரில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, அது கண்டேஜியஸ். இது கண்டிஜியஸ். சரியா? கண்டிஜியஸ் அப்படின்னா சைடு பை சைடு, பக்கத்தில், சைடு பை சைடு, அட்ஜாயினிங். இந்த மாதிரி கண்டிஜென்ட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் மீனிங் சொல்லணும். சரியா? கண்டிஜென்ட். ஸோ கண்டின்ஜென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லணும். சரியா? என்ன வரும்? கண்டின்ஜென்சிங்கிறது வேற. சரியா?
கண்டிஜென்சி வேற, கண்டின்ஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். கண்டின்ஜென்ட் பாருங்க, பக்கத்தில் வார்த்தைகள் இப்படி இருக்கும். சரி, கண்டின்ஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ நெக்ஸ்ட் சப்ளைம் ஆசம், பயங்கரம், வேற லெவல், எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸால்டட். இந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சப்ளைம்னா ரொம்ப சூப்பராக இருக்கு, வாவ், அதான் சப்ளைம். ஸோ சப்ளைம் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. கண்டிஜியஸ் அப்படின்னா பக்கத்தில், சைட் பை சைடு, அட்ஜாயினிங், அட்ஜசன்ட், நெய்பரிங், அவங்க தான் கண்டிஜியஸ். சரியா? கண்டேஜியஸ்னஸ், ஸ்ப்ரெடிங் த்ரூ ஏர். கண்டின்ஜென்ட் அப்படின்னு என்ன நீங்கள் சொல்லணும், ரைட்டா? அதே மாதிரி கண்டின்ஜென்ட்டுக்கு 2 மீனிங் இருக்கும், 2 மீனிங்கையும் எனக்கு சொல்லணும். கண்டின்ஜென்ட்டுக்கே 2 மீனிங் இருக்கும். சரியா? படிங்க, மீனிங் படிங்க, கண்டிப்பாக எங்கேயா காப்பாற்றணும்ல. கைமரா இஸ் அன் இல்யூஷன், நடக்காத ஒன்றை பற்றி யோசிக்க. பெலபோர் எக்ஸசிவ் டீட்டெயில்ஸில் ஆர்கியூ பண்ணுறது இல்லை டிஸ்கஸ் பண்ணுறது. கிராண்டியோஸ், பிரம்மாண்டமாக தெரியுது. ஆப்டியூரேட்ஸ் எப்படி இருக்கிறது, அப்படியும் ஸ்டப்பர்னாக இருக்கிறது, பல்ல கட்டிச்சிட்டு இருக்கிறது, ஸ்டப்பர்னாக இருக்கிறது. ஸ்டெட்ஃபாஸ்ட்னா லாயல். அதே மாதிரி நாளைக்கு நைட்டு 9 o'clock லைவ் இருக்குங்க, சரிங்களா? 6 o'clock லைவ் இருக்கும். 6 o'clock ஒரு லைவ் இருக்கும். ஒக்கேப்ஸு டெஸ்ட் ப்ளஸ் ரிவிஷன் எடிட்டோரியலில், ரைட்டா? 9 o'clock ஒரு லைவ் இருக்கும். 9 மணி லைவில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கான புக்ஸ் இங்கிலீஷ் புக்கை திருப்பி நம்ம லான்ச் பண்ணுறோம். நம்மளுடைய வெப்சைட்லேயே லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி விட போகிறோம், கூடவே சேர்ந்து புக்ஸையும் லான்ச் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு வந்து ஒரு 10 நிமிஷம் 9 மணிக்கு வந்தீங்கன்னா வெப்சைட்டை திறந்து விட்டு புக்ஸை லான்ச் பண்ணி விட்டுடலாம். ரைட், ஓகே. காலகேஷன்ஸ், ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா உங்கள் பர்சனல் டைரியில் எழுதுறது, அதான் ஜேர்னல் என்ட்ரி. சரியா? ஜேர்னல் என்ட்ரி. நோ பெட்டர், யூ ஷுட் நோ பெட்டர் அப்படின்னா ஏதோ கெட்டது பண்ணக்கூடாதுன்னு ஒன்று தெரியணும். To be aware enough or experienced enough to not do something considered inappropriate or wrong. தப்பான விஷயத்தை செய்யக்கூடாது, அதுதான் நோ பெட்டர். He is old enough to know better than to run into the street without looking. அவனுக்கு வயசாயிடுச்சு. எந்த அளவுக்கு வயசாயிடுச்சுன்னா அவனுக்கு தெரியும் என்ன தெரியும், பார்க்காம என்ன பண்ணக்கூடாது, தெருவில் ஓடக்கூடாது, அந்த அளவுக்கு அவனுக்கு தெரியும். யூ ஷுட் நோ பெட்டர் அப்படிங்கிறாங்கன்னா, ஹீ நோஸ் பெட்டர் அப்படிங்கிறாங்கன்னா, இந்த விஷயம் தப்பு பண்ணக்கூடாது, இது பண்ணால் தப்புன்னு அவனுக்கு தெரியும், அதான் நோ பெட்டர். சரிங்களா? சில நேரம் இந்த இவனுக்கு பண்ணுவானு, இந்த எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு, ஆர்ஆர்பி எக்ஸாமில் தான் மெயினாக நடக்கும். என்னது, இங்கிலீஷு தமிழ் இல்லை இங்கிலீஷு ஹிந்தி, நம்மளால் ஏதாவது சூஸ் பண்ணிடுவாப்புல. இந்த லாங்குவேஜை மாற்றி சூஸ் பண்ணிடுவானுங்க. லாங்குவேஜை மாற்றி சூஸ் பண்ணி கொஷின் எப்படி வரும், 2 லாங்குவேஜில் வரும். இப்போ விளங்குமா? தமிழ் தான் வரும். ஆர்ஆர்பிலையும் பார்த்தீங்கன்னா தமிழையும் இங்கிலீஷ்லேயும் வரும். தமிழ் தான் வரும். தமிழ் வரும்போது கண்ணு நேராக தமிழை ரீட் பண்ணும். நம்மளுக்கு தமிழ் ரீட் பண்ணி பழகலை, கொஷின் நாசமாக போயிடும். ஸோ அதெல்லாம் தப்பு. யூ ஷுட் நோ பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம், இது தப்புன்னு தெரியும், இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று தெரியும். யூ ஆர் அவேர் இனஃப் டு நாட் டு டூ சம்திங். இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு அவேர்னஸ் இருக்குது. நெக்ஸ்ட், லூஸ் அண்ட் ஆப்பிடைட்னா இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நம்ம இங்கிலீஷு இப்போ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதே வெறும் புண்ணியம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுதான் லூசிங் அண்ட் ஆப்பிடைட். அதெல்லாம் போகக்கூடாதுன்னு இந்த கிளாஸ் எல்லாம் வைக்கிறோம். ஹை ஃப்ளையர், அப்படியே மேலே பறக்கிறாப்புல, டேலண்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் ஹை ஃப்ளையர். ஸோ ஜேர்னல் என்ட்ரினா பர்சனல் டைரியில் எழுதுகிற ரைட்டிங்ஸ். நோ பெட்டர், யூ ஷுட் நோ பெட்டர்னா, ஐயா இது வந்துட்டு உனக்கு தெரியும், யூ ஆர் அவேர், இதை பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். லூஸ் அண்ட் ஆப்பிடைட்னா இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஹை ஃப்ளையர், டேலண்டட் பர்சன். didn't have 2 pennies to rub together அப்படின்னா ரொம்ப ஏழை, அதாவது don't have 2 pennies to rub together. 2 காசை வச்சு தேய்க்கிறது கூட, 2 காசை இப்படி ஒட்டுறது கூட என்கிட்ட காசு இல்லை, 2 penny கூட இல்லை, அதான் வெரி புவர். wouldn't say boo to a goose. boo அப்படின்னு நினைத்தவன் பயம் கொடுத்துருது. ஒரு வாத்து வந்தால் கூட அந்த வாத்தை கூட பயம் கொடுத்த மாட்டாப்புல, வாத்தை பயம் கொடுத்த மாட்டாப்புல, அந்தளவுக்கு இவர் பயந்தாங்குழி. ஸோ அதுதான் என்னது, very timid and nervous. Wouldn't say boo to a goose. So high flyer, talented and successful person. Didn't have 2 pennies to rub together. Very poor. அடுத்தது ரொம்ப டிமிடாக இருக்கிறது, பயந்து போய் இருக்கிறது. 3 கேரக்டர்ஸ் படிச்சிருக்கோம். ஹை ஃப்ளையராக இருக்கணும், டேலண்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு பென்னிஸ் நிறையா இருக்கும். didn't have 2 pennies to rub together இருக்க மாட்டோம். அப்புறம் தான் என்ன ஆயிடுவோம், இன்டர்வியூ வரும்போதெல்லாம் தைரியமாக பேசுவோம், இல்லை மற்றவங்க முன்னாடி தைரியமாக நம்மளால் பேச முடியும். உடன் சே பூ டு அ கூஸாக நம்ம இருக்க மாட்டோம், டிமிடாகவும் நர்வஸாகவும் இருக்க மாட்டோம். சரியா?
சொல்யூஷன் ஆப்பிடைட்னா இன்ட்ரெஸ்ட் போகிறது, நோ பெட்டர்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது. ஜேர்னல் என்ட்ரினா பர்சனல் டைரியில் இருக்கிற ரைட்டிங்ஸ். சப்ளைம்னா வாவ் ஆசம். கண்டிஜியஸ் அப்படின்னா பக்கத்தில், சைட் பை சைட், நெய்பரிங், அட்ஜசன்ட், அட்ஜாயினிங். கைமெரா இஸ் அன் இல்யூஷன். வெலபோர் ஆர்கியூ டிஸ்கஸ் இன் எக்ஸசிவ் டீட்டெயில்ஸ், நிறைய டீட்டெயிலில் பயங்கரமாக சண்டை போடுறது, நெகட்டிவ் வார்த்தை. கிராண்டியோஸ் பெருசாக தெரிகிறது. ஆப்டியூரேட் ஏன் விட்டா புட்டியா இருக்கிறது, ஸ்டப்பனாக இருக்குது. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பட் நெகட்டிவ் வார்த்தை தான். என்ன அர்த்தம்? எவன் என்ன சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன், அந்த அர்த்தம். தப்பு நீ சொன்னது தப்பு, நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கூட நான் மாற்ற மாட்டேன். ஆப்டியூரேட். சில இடங்களில் நம்மளுக்கு இந்த பிடிவாதத்தனம் ரொம்ப தேவை. ஸ்டெட்ஃபாஸ்ட், லாயல். நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.